ஃபர்ஸ்ட் தீர்க்கதரிசினா யாரு? தீர்க்கதரிசியை குறித்து வேதாகமம் என்ன சொல்லுது? அது என்னைக்காவது யோசிச்சிருக்கிறோமா? உபாகமம் 18வது அதிகாரம் 15ல இருந்து 22 வரைக்கும் அதுல எழுதி இருக்குது. அந்த 16வது வசனத்துல சூப்பரா வந்து எழுதிருக்கும். என்னன்னா, ஏன்னா இஸ்ரேல் ஜனங்க ஆண்டவரோட சத்தத்தை கேட்கும் பொழுது, அந்த ஓரே மலையில கேட்கும் பொழுது, ஐயோ கடவுளே உங்க சத்தம்லாம் என்னால கேட்க முடியாது, நாங்க செத்து போயிடுவோம் அப்படி சொன்னதுனாலதான், நீங்க மோசை மூலியமா பேசுங்க அப்படி அந்த வார்த்தையை சொன்னதுனாலதான் ஆண்டவர் தீர்க்கதரிசியை கொடுக்குறாரு. அந்த தீர்க்கதரிசி தேவன் அருளிய வார்த்தையை சொல்லணுமா. 22வது வசனத்துல வந்து வாசிக்கும் பொழுது, அப்படி தீர்க்கதரிசி சொன்னது நடைபெறவில்லை, சொன்னது நடக்கல அப்படின்னா அவன் தேவனிடத்துல இருந்து புறப்பட்ட வந்த தீர்க்கதரிசி அல்ல அப்படின்னு சொல்லி உபாகமத்துல நம்ம வாசிக்கிறோம். உபாகமம் 5வது அதிகாரம் 23 29 9 10 இதெல்லாமே நம்ம வாசிக்கும் பொழுது தீர்க்கதரிசிகள் எதற்கு கொடுக்கப்பட்டாருங்க அப்படின்னு சொல்லி தெளிவா வந்து வாசிக்கலாம். இப்ரேயர் ஆக்கியவன் கூட 12வது அதிகாரம் 19வது வசனத்துல எக்கால முழக்கத்தினத்திற்கும் வார்த்தைகளுடைய சத்தத்தினிடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை, அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லப்படாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். ஐயோ கடவுளே உங்களுடைய சத்தத்தை கேட்கறதுக்கு வேணாம், என்னால முடியாது, நாங்க செத்துருவோம்னு சொல்லி சொன்னதுனாலதான் ஒரு தீர்க்கதரிசி வைக்கிறார்.